காலையில 4 மணிக்கு எங்க பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க போறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாப்பீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க மறக்காம. நாங்கள் போகிற இடம் வந்து நசூன்ற ஒரு பிளேஸில் ஸ்னோ ரிசோர்ட்டுக்கு போயிட்டுருந்தோம். போகிற வழியிலே அந்த மலையில் ஸ்னோ எல்லாம் அழகாக தெரிஞ்சிச்சு. வியூ நல்லா இருந்துச்சு பார்க்கவே. நசூவில் ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ்ஸு எடுத்தோம். அங்கே வந்து ஒரே ஒரு பஸ் தான், காலையில் 8:30க்கு பஸ்ஸு. கரெக்டாக நாங்கள் போய் இறங்குறோம், பஸ்ஸு நின்றுட்டு இருந்துச்சு. பஸ் ஏறி இந்த இடத்துக்கு ஒரு 1 hour ட்ராவல் வரணும் ரிசோர்ட்டுக்கு. அந்த மாதிரி வந்தோம். சூப்பராக இருந்துச்சு பஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு. பஸ்ஸில் போகும்போது நல்லா வியூ தெரியுது. 2 பக்கமும் ஃபுல்லாக ஸ்னோ, நடுவில் போயிட்டு இருந்தோம். ரோட்லேயும் ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. காரில் போனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் பஸ்ஸில் போகும்போது நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இங்கே வந்து ரிசோர்ட் இது. நல்லா ஸ்கீ பண்ணுறதுக்கு அதுக்குரிய ஐட்டம் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லோரும் மேலே போகிறாங்க. இங்கேயும் சில பேர் ஸ்கீ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரோப் கார் இருக்கும். அந்த ரோப் கார் ஏறி மேலே போய் அந்த போகிற வழியில் ரோப் காரில் பார்த்தா ஃபுல்லாக ஸ்கீ பண்ணி ரோப் கார்லேயே, அதாவது நாங்கள் ரோப் காரில் போகிறோம், அவங்க ஸ்கீ பண்ணியே போயிட்டு ஸ்கீ பண்ணியே திரும்ப வராங்க அந்த மேலே உள்ள ஹில்லுக்கு. ஸோ அந்த மாதிரியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு ஸ்கீ பண்ணுற அளவுக்குலாம் தைரியம் இல்லை. மாதி எங்க பாருங்க, மாதி அம்மா பாரு. எடுத்துக்கிறேன் 3 பேர்த்தையும். அவங்க பண்ணுறது இவனும் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போகிறான் போல். ஃப்யூச்சரில் ஸ்கீ பண்ணுறதுக்காண்டி ரயான் குட்டி போய் அங்கே நின்றுட்டு இருந்தான். நான் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டோட பாப்பா அவளும் வந்துட்டு நோ நோ போகாத அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தா. நல்லா இருந்துச்சு, பண்ணியாச்சு கிட்ஸோட. இங்கே விளாண்டு முடிச்சுட்டு இங்கேருந்து வந்து மேலே ரோப் காரில் போகிறதுக்கு தான் பிளானு. அங்கேயும் ஒரு மவுண்ட்டு, அங்கேயும் ஃபுல்லாக ஸ்கீ பண்ணுறாங்க. ஸ்னோவோட வியூவும் ஹில்லுலேருந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அங்கே தான் போக போகிறோம் மேலே. சூப்பர் சூப்பர். மேலேருந்து ரோப் காரில் கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு போகும்போது வியூவு. ரொம்ப பெரிய ரோப் காரு. ஸோ சைடில் வந்து மாறி மாறி இந்த மாதிரி மரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்கீ பண்ணுறாங்க, இந்த பக்கம் இன்னொரு சைடில் ஒரு ஹில் தெரிஞ்சிச்சு அந்த வியூ. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி நல்லா இருந்துச்சு. ரோப்வேல போகும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோல ரோப் காரு. சோ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பரா இருக்கு வெதர். டூருமே ரொம்ப தெரியல, நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்றோம். இன்னைக்கு கிளவுடி, கொஞ்சம் வெயில் வந்து போகுது. நல்லா இருக்கு. கீழலாம் இந்த ஸ்கீ பண்ணிட்டு வராங்க. இந்த பக்கம் ஸ்கீ பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த பக்கம் அந்த ரோப்பேல போகும்போது பக்கத்தில் இன்னொரு ரோப்பேல அங்கேருந்து வரவங்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நீங்களும் ஸ்னோ என்ஜாய் பண்ணுங்க. இந்த இதில் தான் அல்ஃபி உட்காந்துருக்கா. அவங்க எல்லாம் கிட்ஸ் எல்லாம் ஒரு ரோப் கார்ல ஜாலியா போயிட்டு இருக்காங்க. நாங்க எல்லா அம்மாக்களும் ஒவ்வொரு ரோப் கார்ல போயிட்டு இருக்கோம். அம்மா அப்பா குட்டி பேபி. மேலே ஒரு வழியாக வந்துட்டோம். ஒரு 1/2 hour ரோப்வேல வந்தோம். நல்லா இருந்துச்சு ரோப்வேல 30 minutes. மேலே வந்தோம். ரயான் குட்டி தூக்கத்தில் ரொம்ப சாதனை பண்ணிகிட்டு இருந்தான். அவனை ஸ்டார்டரில் போடவும் எடுக்கவும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து சூப்பர் வியூ, சூப்பர் கிளைமேட்டு. அப்போ
அப்பப்போ வெயிலும் அடிச்சிச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு சுற்றி பார்க்குறதுக்கு மலையிலேருந்து. அந்த ஸ்னோ ரெயின் வந்து அப்படியே ஸ்டார் மாதிரி விழுது, ஸ்டாராக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஸ்டாராக பெய்யுது பனிமலை. இது அவ தங்கண்டி இது தூக்கம் வந்திருக்கு இல்லைக்கு தூக்கம். ஸ்னோவில் நல்லா என்ஜாய் பண்ணோம், மேலே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். வீடியோஸ் பெருசாக நான் எடுக்கலை, நல்லா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரெய்யானை வேற சமாளிக்க முடியல, ரொம்ப அழுதான், அதனால பெருசாக வீடியோ எடுக்க முடியல. ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன், கொஞ்சம் ஃபோட்டோஸை பாருங்கள். எதுவுமே இல்லை. Let's see. சூப்பரா மேல போயிட்டு ஃபுல்லா ஸ்னோ பார்த்துட்டு கீழே இப்ப இறங்கிட்டு இருக்கோம். கீழே வந்ததுக்கப்புறம் உட்காந்து லஞ்சு சாப்பிட்டோம். அங்கே ஒரு சாப்பிட்ற ஃபுட் கோர்ட் மாதிரி இருந்துச்சு, அங்கே வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போனால் சாப்பாடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். 2:30 மணி ஆயிடுச்சு லஞ்சு சாப்பிடவே. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்க எல்லோரும் வந்து பக்கத்துலேயே கிட்ஸுக்கு விளையாடுற பார்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்னோவில் விளையாடுறது, அதுக்கு போய் விளையாட போயிட்டாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டு போலாங்க. நாங்கள் உள்ளே உட்காந்துருந்தோம், பேபி எல்லாம் தூங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. Bye bye. வெளியே வந்தேன். அல்ஃபியும் அவங்க டேடியும் போய் ட்ரெஸ்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போயிட்டாங்க, ஸ்னோ ட்ரெஸ்ஸை. நான் வந்து நின்றுட்டு இருந்தேன். செம ஸ்னோ ரெயின், ஃபுல்லாக ஸ்ட்ராலர்லாம் ஃபுல்லாக ஸ்னோவாக அப்படியே கிடந்துச்சு. தம்பி தூங்கிட்டு இருந்தான் உள்ள. இந்த கடைக்கு வந்தேன், இங்கே ஏதாவது வாங்கலாம் ஞாபகமாக, ஃப்ரிட்ஜில் ஒட்டுற ஸ்டிக்கு அந்த மாதிரி ஏதாவது மேக்னெட் ஸ்டிக் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன். அப்போ அப்படியே கடையை அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணேன். அந்த ஸ்னோமேன் பொம்மை அந்த மாதிரி சில ஐட்டம், அப்புறம் மேக்னெட்டிக்கு எல்லாம் வாங்கினேன். கரெக்டாக ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே போகிறோம். நேராக பஸ்ஸு, இதுதான் பஸ் ஸ்டாப்பு. போனால் ஃபுல்லாக பஸ் வந்துருச்சு, எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சுட்டு பஸ் ஏறுறதுக்கு நின்றுட்டுருக்கோம். சூப்பராக ஸ்னோமேன் டே இங்கே ஃபினிஷ் ஆகிடுச்சு. பஸ் ஏறி கீழே எங்கள் கார் பார்க்கிங்க்கு போகிறோம். அங்கே போய் பஸ்லேருந்து இறங்கி அங்கே பக்கத்துலேயே ஒரு அவுட்லெட்டுன்னு ஒரு மால் இருந்துச்சு, அங்கே அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி ஆன்சன் போனோம். ரொம்ப நாள் ஆசை ஆன்சன் போகணுன்னு சொல்லிட்டு, அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆன்சன் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் தான் கேக் வெட்டி நியூ இயர் கொண்டாடினோம். நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு டே ரொம்ப சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணோம். ஆன்சன் இன் ஜப்பான்றது வந்து ஒரு ஃபேமஸ் ஆனது, ஜாப்பனீஸ் வந்து அது ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
வந்து கேக் வெட்டிட்டு டிவியில் வந்து போட்டு விட்டுட்டோம் கவுண்ட் டவுனு. பீஸாவும் வாங்கிட்டு வந்துட்டு பீஸாவும் கேக்கும் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேதர் பண்ணி ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நியூ இயராக தான் இந்த டே ஸ்பெண்ட் பண்ணோம். 31st இயர் எண்ட் முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2023. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என் வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.